மணி 9 ஆகிவிட்டது. சரியாக 7 மணிக்கு டான் என்று வீட்டுக்கு திரும்பிவிடும் தன் மனைவி சங்கவியை இன்னும் காணவில்லை. ஜானகிராமனுக்கு பயமாக இருந்தது. ஏன் இன்னும் வரவில்லை? என்ன ஆச்சு இவளுக்கு? இதுவரைக்கும் இப்படி லேட்டாவே அவ வந்ததே இல்லையே. அப்படின்னாலும் செல்போன்ல ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லிடுவாளே நேரமாகும்னு. சொல்லி இருந்தா நானாவது பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னு அவளை கூட்டு வந்திருக்கலாம். அவளுக்கு 2-3 முறை மொபைல்ல போன் செய்ய முயற்சித்தான். அழைப்பு போய்கொண்டேதான் இருந்தது. எடுக்க ஆள் இல்லை என்று பதில் சொல்லிக் கொண்டே இருந்தது அந்த மொபைல். நார்மல் போனை விடுத்து வாட்ஸ்அப்பிலும் அழைத்து பார்த்தான். ரிங்கிங் என்று மட்டுமே காட்டியது. இவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மகன் அர்ஜுன் மெல்ல அப்பாவின் அருகில் வந்து, என்னப்பா, அம்மாவை இன்னும் காணுமே, வேணா நம்ம போய் பஸ் ஸ்டாப்ல நின்னு பார்த்துட்டு வரலாமா? மகனின் கேள்வி அந்த சூழ்நிலைக்கு அவனுக்கு மனதுக்குள் இதமாக இருந்தது. வேணாண்டா, நீ பாப்பாவை பார்த்துக்க, நான் வேணா அப்படியே பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா வந்தா கூட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் என சமத்தாய் சொன்னான் மகன். சரிடா, கதவை சாத்திக்க, நானோ அம்மாவோ வந்தா மட்டும் கதவை திறக்கணும், சரியா? மகனிடம் சொல்லிவிட்டு சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். 5வது தான் படிக்கிறான். எவ்வளவு பொறுப்பாய் இருக்கிறான்! மகனை பற்றி பெருமிதமாய் நினைத்து கொண்டவன் மனதுக்குள் மனைவியை பற்றிய கவலைகள் சூழ்ந்து கொண்டன. பாவம், அவளுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்து கொடுத்திருந்தா இவ்வளவு தொல்லை கிடையாது. ஜானகிராமன் மனைவி சங்கவி வேலை செய்யும் இடத்துக்கு அருகில்தான் முதலில் குடியிருந்தான். அங்கு தண்ணீர் கஷ்டம், வாடகையும் அதிகம். கொஞ்சம் பிரீமியம் ஏரியா என்பதால் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாக இருந்தது. இவைகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் நகரின் ஒதுக்குப்புறத்துக்கு குடிவர வேண்டியதாகிவிட்டது. இங்கு வாடகையும் கம்மி, தண்ணீர் பிரச்சனை குறைவுதான். அக்கம் பக்கத்தில் விளையும் காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக வேறு கிடைத்தது. மகனின் ஸ்கூலிலும் கணிசமான ஃபீஸை வாங்கினர். எல்லாமே சௌகரியமாக இருந்தாலும் வேலைக்கு போய் வர மட்டும் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது. தன் மனைவி 2 பஸ் மாறித்தான் வேலைக்கு போக வேண்டியிருந்தது. இவனும் காலையில் 8 மணிக்கு கிளம்பி 5 கிலோமீட்டர் தள்ளி வேலைக்கு போய்விட்டு வர, அவனும் இவளுடன் காலையில் 5க்கெல்லாம் எழுந்து அவசர சமையல் செய்து எல்லோருக்கும் டிஃபன் பாக்ஸை ரொப்பி தானும் சாப்பிட்டு கிச்சனை ஒதுங்க வைத்துவிட்டு கிளம்பி குழந்தைகளையும் கிளப்பி அவர்களை பக்கத்தில் இருக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு பஸ்ஸுக்கும் ஓட வேண்டியிருக்கிறது. வாரம் 6 நாட்களும் இதே கதைதான். கிரிங் என ஒரு சைக்கிளின் மணியோசை ஜானகிராமனை நிகழ்வுலகுக்கு கொண்டு வந்தது. அப்பொழுது 108 ஆம்புலன்ஸ் ஒன்று அவனை கடந்து சத்தமிட்டு தாண்டி சென்றது. இவனுக்கு அதன் சத்தம் மனதுக்குள் ஒரு மாதிரியான பயத்தை உருவாக்கியது. யாரோ அடிபட்டு விழுந்துட்டாங்க, போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அருகில் ஒருவர் பக்கத்தில் இருப்பவரிடம் சொல்லிக்கொண்டே சென்றார். பஸ் நிறுத்தத்தில் 10 மணி வரை காத்திருந்தான். அங்கிருந்தவாறே 4-5 முறை அவளுக்கு திரும்ப 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 செல்போனில் முயற்சிக்க எந்தவித பதிலும் இல்லை. அவள் கூட வேலை செய்பவர்களின் நம்பர் எதையுமே வாங்கி வைத்துக் கொள்ளவில்லையே என ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டான். அவள் வேலை செய்யும் கம்பெனி நம்பர் இருந்தது. நல்ல வேளை, அதில் முயற்சித்தான். 5 நிமிடம் அழைப்பு சென்ற பின்னால், ஹலோ, யாருங்க என கேட்க, இவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பதட்டம் இல்லாமல் தன் மனைவி பெயரை சொல்லி, அவங்க கிளம்பிட்டாங்களா என கேட்டான். எல்லாருமே அப்பவே போயிட்டாங்களே என பதில் வரவும், நீங்க யார் சார், உங்க பேர் என்ன என கேட்டான். நான் வாட்ச்மேன் சார், என் பேரு மேகநாதன், ஆபீஸா 6:30 மணிக்கெல்லாம் பூட்டிடுவோமே சார் என்றார். அவரின் பதில் இவனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. 5:30க்கெல்லாம் வேலை முடிந்து கிளம்பினால் கூட 6 மணி இல்லை 6:30 அல்லது 7க்குள் வீட்டுக்கு வந்து விடலாம். என்னவாயிற்று இவளுக்கு?
இந்த கேள்வி மனதை கொதிக்க வைக்க, சரி வீட்டுக்கு போலாம், அங்க வந்திருக்கலாம், ஒருவேளை மொபைல்ல சார்ஜ் இல்லாம போகவே பதில் சொல்லாம கூட அவ இருந்திருக்கலாம் என தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு வேக வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான். கடும் இருள் சூழ்ந்து விட்டது. அவன் அந்த சந்துக்குள் தடுமாறி நடந்தான். தெருவிளக்கு வேறு இல்லை. மொபைல் டார்ச்சை ஆன் செய்து அவசரமாக நடந்து வீடு சேர்ந்தான். அவன் வீடு அமைதியாக இருந்தது. முன்விளக்கும் எரிய காணும். அவள் வந்திருந்தால் லைட்டையாவது போட்டிருப்பாள், கதவாவது திறந்திருக்கும், இல்லை அவளாவது வெளியே நின்றிருப்பாள். கதவை தட்டி அர்ஜுன் அர்ஜுன் என அழைத்தான். பிறகு கதவை மெல்ல தட்டினான். 5 நிமிடம் அமைதி. பாவம், தூங்கி இருப்பான். மீண்டும் அர்ஜுன் அர்ஜுன் என அழைத்தவுடன் உள்ளே அசையும் சத்தம். அப்பா அப்பா என குரல் வரவும், நான் தாண்டா, அப்பாடா அர்ஜுன், கதவை தரடா என அவன் பயப்படாதபடி சொல்லவும், தூக்க கலக்கத்தில் கதவை திறந்த அர்ஜுனின் பார்வை இயல்பாய் அப்பாவை தாண்டி பின்புறம் பார்க்க, பின்னாடி யாருமே இல்லாததால் அப்பாவை கேள்விக்குறியாய் பார்த்தான். பிறகு அம்மா எங்கப்பா என கேட்கவும், இல்ல அர்ஜுன், அம்மாவை காணலடா. சொல்லும் போதே அவனுள் தொண்டை அடைத்து அழுகை பெருக ஆரம்பித்து விட்டது. அப்பா என அர்ஜுனும் மெல்லிய கேவலை வெளிப்படுத்த, சட்டென தன் நிலைக்கு வந்த ஜானகிராமன், கூடாது, தானே மனதை விட்டு விட்டால் குழந்தைகளுக்கு சிரமம் என எண்ணி, சரி வா உள்ள போலாம், திரும்ப அம்மாவுக்கு போன் பண்ணி இன்னொரு முறை பண்ணி பார்க்கலாம் என கூறி அவனை அழைத்து உள்ளே நுழைந்தான். என்ன செய்வது என அறியாது இரவும் கடந்தது. காலை 8 மணிக்கெல்லாம் மனைவி வேலை செய்யும் கம்பெனி வாசலில் நின்றான். கூடவே அர்ஜுனும் அவன் தங்கை அகல்யாவும் இருந்தார்கள். குழந்தைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பவும் மனம் வரவில்லை. இவன், சங்கவி வந்தாளா, நேத்தே வீட்டுக்கு வரல என ஆபீஸ் ரிசப்ஷனில் கேட்கவும், அதற்குள் கம்பெனிக்குள் உள்ளே நுழைந்த பெண்களுக்குள் ஒரே கசமுசா. சங்கவிய காணுமாமா, இப்படி ஒருவருக்கொருவர் குசு குசுவென பேசி அவனை பரிதாபமாக பார்க்க, அவனுக்கோ முள்மேல் நிற்பது மாதிரி இருந்தது. 9 மணிக்கு கம்பெனி மேனேஜர் வந்தார். வந்தவுடன் ஒரு பெண் அவரிடம் சென்று சங்கவியை காணோமாம் என்று சொல்லவும், அவர், யாரு, எந்த சங்கவி என ஒரு நிமிடம் யோசித்தார். அதற்குள் அந்த பெண் சங்கவியின் உருவத்தை பற்றி கொஞ்சம் அழகாய், சுருட்டை முடியாய் என்றெல்லாம் வர்ணித்து, சரியான டயத்துக்கு வருவாங்களே சார் என சொல்லவும், அவருக்கு பல்பில் வெளிச்சம் வந்தது போல் பிரகாசமாகி, அந்த பெண்ணா எனவும், குரலில் எகத்தாளமா ஏமாற்றமா என்னவோ போல் இருந்தது ஜானகிராமனுக்கு. ஜானகிராமனிடம் சொன்னார், தம்பி, அந்த பொண்ணு சரியா 5:30க்கு இங்கிருந்து ஸ்வைப் பண்ணிட்டு கிளம்புனதா சொல்றாங்க. குரல்ல கொஞ்சம் மெல்லிய இரக்கத்துடன், கம்பெனில அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான், மத்தபடி வெளியில எப்படின்னு நாங்க சொல்ல முடியாது இல்லையா எனவும், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று ஜானகிராமனுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. புரியும் போது அவர் அங்கிருந்து சென்றிருந்தார். அப்படியானால் அவர் சொல்ல வந்தது என்ன? அவள் எங்காவது ஊர் சுற்ற போயிருக்கலாம் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். ஆத்திரமாக வந்தது ஜானகிராமனுக்கு. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்! சின்னதா எதிர்மறையா ஏதாவது நடந்துடுச்சுன்னா உடனே ஊர்ஜிதம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்களே என மனம் வெதும்பினான். கம்பெனிக்குள் ஒருவர் மெல்ல அருகில் வந்து அவன் தோளை தட்டி, என்ன சார் கலங்கிட்டீங்களா? பாதிக்கப்படாதவங்கெல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, முதல்ல அவங்கள தேடுற வழிய பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க என்றார். போலீஸ் ஸ்டேஷனா? நினைக்கும் போதே அவனுக்கு குலை நடுங்கியது. இதுவரையில் அவன் வாழ்க்கையில் அந்த பக்கமெல்லாம் திரும்பி கூட பார்த்ததில்லையே. முகத்தில் கவலை அப்பிக்கொள்ள குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே வந்தவனுக்கு அவர்கள் எதுவும் சாப்பிடவில்லை என்பது ஞாபகத்துக்கு வர பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்றான். பிறகு மூவருமாக வீடு வந்து சேர்ந்தனர். ஜானகிராமனுக்கு தலை சுற்றியது.
வீட்டுக்கு வந்தவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. யார் நமக்கு உதவுபவர்கள்? நினைக்கும்போது தனக்குள்ளேயே ஒரு சுய இரக்கம் வந்து சூழ்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவன் சொந்த ஊரில் அவனை சுற்றி திரிந்த அத்தனை நண்பர்களும் இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தார்கள். ஆனால் இந்த நகரில் யார் நம் கூப்பிட்டவுடன் நமக்கு உதவிக்கு வருவது? நாம் வேலை செய்யும் இடத்தில் இருந்து கூப்பிட்டால் ஓரிருவர் வரலாம். ஆனால் அவர்களையும் என்ன சொல்லி கூப்பிடுவது? கூப்பிட்டால்தான் என்ன லாபம்? முதலில் தன்னைத்தான் அனைவரும் கேள்வி கேட்பார்கள். முதலில் நம்முடைய அம்மா அப்பாவையோ சங்கவியின் அம்மா அப்பாவையோ கூட எப்படி கூப்பிடுவது? என்னவென்று சொல்வது? 2ஆம் நாள் இரவும் பயத்திலேயும் சுய இரக்கத்திலேயும் அடுத்தவர் என்ன சொல்வார்கள் எனவும் மனம் கலங்கியே கழிந்தது. 3ஆம் நாள் தயங்கி தயங்கி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் காலையில் 8 மணிக்கே வந்து நின்றான். இந்த முறை குழந்தைகளை கூட்டி வரவில்லை. என்னையா? இந்த கேள்வி முதல் டேபிளில் உட்கார்ந்திருந்த தாட்டியான போலீஸ் கேட்டவுடன் அவனுடைய நாக்கு மேலெண்ணத்தில் வந்து ஒட்டி கொண்டது. உடல் முழுதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு மாறி தடுமாறி சார் என்றான். அவனது தடுமாற்றத்தை பார்த்தவுடன் அவருக்கு மெல்ல உற்சாகம் பிறக்க, என்ன விஷயம் என்றார். குரலில் அதிகாரம் மேலோங்க. அதற்கு மேல் தாங்க முடியாமல் பயத்துடன் தன் மனைவியை 2 நாளாக காணவில்லை என சொல்லும் போதே கண் கலங்கி இதயம் விம்மியது அவனுக்கு. இவனது அழுகை துடிப்பு எதுவுமே அவரை ஒன்றும் செய்துவிடவில்லை. ஓ, பொண்டாட்டி ஓடி போன பிரச்சனையா? இவளுங்களுக்கு வேற வேலையே இல்ல. இந்தா பாரு, அந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுத்துட்டு போ. பெரிய அதிகாரி 12 மணிக்கு வருவாரு, அப்போ பேசிக்கலாம் என டீ குடிக்க சென்று விட்டார். ஜானகிராமனுக்கு அப்படியே ஓடிவிடலாமா என்று தோன்றியது. நேரமாகிறது என்று அவசர அவசரமாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த கையோடு வீட்டுக்கு ஓடிப்போய் பிள்ளைகளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துவிட்டு 11 மணிக்கெல்லாம் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விட்டான். இந்த தடவை பிள்ளைகளையும் கூட்டி வந்து விட்டான். பக்கத்தில் நின்றிருந்த மகனை பார்த்தான். அவனது முகம் கன்றி சிவந்திருந்தது. தன் அம்மாவை இவர்கள் எப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறார்கள் என்பது அந்த பிஞ்சின் மனதுக்குள் கூட கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதைவிட அடுத்து 12 மணிக்கு வந்த போலீஸ் மேலதிகாரி செய்த செயல். ஏம்பா ராஜேந்திரா, இந்த பாரு, இந்த ஆள் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சான், கேச வாங்கிக்க என சொல்லிவிட்டு அவரே சத்தமிட்டு சிரிக்க ஜானகிராமனின் உடம்பு அவமானத்தில் அப்படியே சுருங்கியது. மனதை திடப்படுத்திக் கொண்டான். கேஸ் எழுதி கொடுத்ததும் அந்த போலீஸ் அவனிடம் கேட்ட கேள்வி, உங்க மனைவிக்கு யார் கூடயாவது, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகமா? கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். அனைத்து கேள்விகளுமே அவளது நடவடிக்கை பற்றியேதான். அவனுக்கு ஏன் இங்கு வந்தோம் என்றாகிவிட்டது. அக்கம் பக்கமும் இவன் குழந்தைகளுடன் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து தனக்குள் பேசி சிரித்தனர். அதில் ஒரு சில பெண்கள், ஒரு சில ஆண்கள் நாக்கில் நரம்பில்லாமல் இவனிடம் கேட்ட கேள்வி, இவர்களுக்கு தெரியுமா தன்னுடைய மனைவியை பற்றி? அல்லும் பகலும் தன் குழந்தைகளை பற்றியும் கணவனின் நலத்தை பற்றியுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அவளை காணவில்லை என்றவுடன் எப்படியெல்லாம் பேசுகிறது இந்த உலகம்? சங்கவியின் அப்பா அம்மா இதை கேட்டால் எப்படி துடித்து போயிருப்பார்கள்? இருந்தாலும் ஊருக்கு போன் செய்து சொல்லிவிடலாம். இனிமேல் என்னால் இந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. மனம் கலங்கிக் கொண்டே குழந்தைகளுடன் வீட்டுக்கு வந்தவன் வாசலில் யாரோ வயதானவர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். வேட்டி பழையதாய் இருந்தாலும் வெளுப்பாய் கட்டியிருந்தார். முகம் களையாக தெளிவாக இருந்தது. தம்பி என அவனையும் குழந்தைகளையும் ஆறுதலாய் அணைத்துக் கொண்டவர், உங்க சம்சாரத்தை தானே தேடுறீங்க? இந்த கேள்வி அவனுக்குள் 1000 வாட்ஸ் வெளிச்சத்தை பரப்ப, ஐயா, அடுத்த சொல் நெஞ்சுக்குள் சிக்கிக்கொள்ள அவர் உடனே, பயப்படாதீங்க, அவங்க பிழைச்சுக்கிட்டாங்க, ஆனா நல்லா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்க
பெரிய ஆஸ்பத்திரிக்கு போலாம். உங்க 3 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அவர் சொல்ல சொல்ல அப்படியே அவர் தோளில் சாய்ந்து, ஐயா என்ன சொல்றீங்க? என் சங்கவிக்கு? அவர் அவன் தோளை தட்டி ஆறுதலாய், அதான் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டனே என சொல்லிக்கொண்டே அந்த வழியே போன ஆட்டோ ஒன்றை கைதட்டி அழைத்தார். படுக்கையில் தலையில் கட்டுடன் படுத்து கிடந்த சங்கவியை பார்த்தவுடன் இவனுக்கு திக்கென்றது. எதுவும் பேச தோன்றவில்லை. குழந்தைகள் பாய்ந்து சென்று அவளிடம் ஒட்டிக்கொள்ள அவள் சிரமப்பட்டு அவர்களை அணைத்துக் கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கரகரவென கண்ணீர் கொட்டியது. இவன் பரிவுடன் அவள் தலையை தடவி கொடுத்தவன் கண்ணாலேயே சரியாகிவிடும் என சொல்லிவிட்டு தன்னை கூட்டி வந்தவருடன் மெல்ல வெளியே வந்தான். தம்பி, உங்க மனைவி படுத்திருக்கிற பெட்டுக்கு பக்கத்துல தான் என் சம்சாரமும் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருக்கா. உங்க சம்சாரத்தை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லாரிக்காரன் அடிச்சு போட்டு போயிருக்கான். ரோட்ல மயங்கி போய் கிடந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த ஹேண்ட்பேகு, செல்போன் எல்லாத்தையும் எவனோ எடுத்துட்டு ஓடி இருக்கணும். அதனால அவங்கள அடையாளம் பார்க்க முடியாம அங்க சுத்தி இருந்தவங்க உடனே 108க்கு கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 2 நாளா நினைவில்லாம இன்னைக்கு காலையில தான் விழிச்சு பார்த்தாங்க. நாங்க பக்கத்துல போய் மெல்ல விசாரிச்சப்பதான் அவங்க எல்லா விவரமும் சொல்லி உங்களை எப்படியாவது கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவர் சொல்லிக்கொண்டே போக அவரின் கைகளை பிடித்து ரொம்ப நன்றி சார் என சொல்லி கண்ணீர் விட்டான். அவர் அவனை தோளில் சாய்த்து, இங்க பாருங்க, மனசு கலங்காதீங்க, அவங்க பிழைச்சிட்டாங்கல்ல, இன்னும் 2-3 நாள்ல நல்லாயிடுவாங்க, கவலையே படாதீங்க என ஆறுதலாக பேசினார். கடவுளே, இந்த 3 நாட்களில் அவன் பட்ட வேதனை, அவமானம். அன்று சங்கவி வேகமாய் வீட்டுக்கு பஸ்ஸில் வந்தவள் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. இறங்கியவுடன் அங்கிருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே அடுத்த தெருவில் பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் என்று சென்று கொண்டிருந்தவளை வேகமாக வந்த லாரி ஒன்று அவளை அடித்துவிட்டு போய்விட அப்படியே விழுந்தவள்தான். வீட்டுக்கு பக்கத்தில் இது நடந்தும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அதைவிட என்னை அன்று தாண்டி சென்ற 108 ஆம்புலன்ஸ் இவளைத்தானே எடுத்து சென்றிருக்கிறது. கடவுளே, இது என்ன வாழ்க்கை? மனதுக்குள் இறைவனிடம் சண்டையிட்டான். மனைவி சங்கவியை அவளது அப்பா, அம்மா, இவனுடைய அப்பா, அம்மா, அதுபோக உறவினர்கள் எல்லாம் சுற்றி இருக்க இவனுடைய கண்களில் அவனையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. அருகில் அவனிடம் விடைபெற வந்த பெரியவர் இவனைப் போலவே சங்கவியை சுற்றியுள்ள உறவுகளை பார்த்து கொண்டிருந்தார். சரி தம்பி, நாங்க இப்ப கிளம்புறோம். அம்மாவை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்க கேட்டாதானே ஏன் சம்சாரமோ? நம்ம கடை வியாபாரத்தை நானும் என் மகனுமே பார்த்துக்கோன்னு சொன்னாலும் எப்படியாவது என்னை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் செஞ்சு கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னும் 2 நாள்ல நாங்களும் கிளம்பிடுவோம் என குரலில் தன் மனைவியை பற்றிய பெருமையோடு சொன்னார். ரொம்ப நன்றிங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தெய்வம் மாதிரி வந்தீங்க ஐயா. இந்த 3 நாள்ல இந்த சமுதாயம் மேலேயே எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுங்க ஐயா. ஒரு சின்ன சறுக்கல் ஒருத்தருக்கு நேர்ந்துடுச்சுன்னா உடனே ஒருத்தரை எந்த அளவுக்கு மட்டமாக்கி சந்தோஷப்படணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற வர்க்கமா இருக்குது இந்த சமூகம். கலங்கி போய் என்னன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை சுத்தி இருந்தவங்கள ஒருத்தருக்கு கூட விபத்து எதுவும் நடந்திருக்கலாமோன்னு கூட சொல்ல தோணல பாருங்களேன். அத நினைக்கிறப்போ பாரமான மனதோடு வார்த்தையை முடிக்க முடியாமல் தடுமாறினான். தம்பி, சமுதாயத்தை குறை சொல்லாதீங்க. அது எப்பவுமே அப்படிதான். தோ இங்க படுத்திருக்குதுங்களே இந்த நன்றியுள்ள ஜீவன்கள், இந்த நாய்ங்களை மாதிரி நீங்களும் பேசாம போயிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நம்மள ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு பேசாமலே இருக்கும். அதே கொஞ்சம் பயந்த மாதிரி போனீங்கன்னு வைங்க, ஓ இவன் பயந்தவன், இவனை நம்ம 2 கொலை கொலைச்சு மிரட்டினா பயப்படுவான் அப்படின்னு நினைக்கும். இல்ல நீங்க கல்ல எடுத்துக்கிட்டு அதை அடிக்க மாதிரி போனீங்கன்னா பயத்துல எழுந்து ஊளையிடும், இல்லைன்னா ஓடும். அப்புறம் தள்ளி போய் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொலைக்கும்.
நீங்க பாசமா நடிச்சு நடிச்சு அதுங்களுக்கு பிஸ்கெட்டு ஏதாவது குடுத்தீங்கன்னு வைங்க, உங்கள கண்டா வால குழச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கும். அதனால இந்த மனுஷ பய சமூகமும் அப்படித்தான் தம்பி. இப்படி நாம என்ன செய்றோமோ அதுக்கு தகுந்தா மாரி அது நம்மகிட்ட பிரதிபலிக்கும். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே, சங்கவியின் கம்பெனியிலிருந்து 10, 20 பெண்கள் அவளது படுக்கையை நோக்கி வர, அவர்களுடன் அவரது மேலதிகாரியும் வந்தார். சங்கவியிடம், "என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு?" வருத்தத்துடன் சொல்ல, அந்த மேலதிகாரி, "நான் கூட உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். கேட்டு பாரு. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. டியூட்டில சின்சியர்ன்னா அப்படி சின்சியர். என்னமோ நடந்திருக்கணும்னு நான் அப்பவே சொன்னேன். சீக்கிரம் நல்லாகி வந்து சேருமா. உன்னை மாதிரி நல்ல ஸ்டாஃப் இல்லாம கஷ்டமா இருக்கு." சொன்னவரை பார்த்து புன்னகை பூப்பதைத் தவிர ஜானகிராமனுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் அவனும் இந்த சமுதாயம்தானே. பெரியவர் சொன்னது போல அவர் இப்பொழுது பாசமாய் நடித்து பிஸ்கெட்டுடன் வந்திருக்கிறார். பெரியவரை சிரிப்புடன் பார்த்தான். அவரது கருத்தும் எண்ணமும் அவனுக்கும் புரிந்துவிட்டதே என அவரும் புன்னகை புரிந்தார்.